எங்களுக்காக உம்முடைய திரு ரத்தத்தை உதிரத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எங்களுக்கு வாழ வைத்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இன்றைக்கு உம்முடைய வேதத்திலிருந்து பேசுகிற உம்முடைய சாட்சியின் வசனங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜீவனும் ஆவியுமாய் கடந்து செல்ல கிருபை பாராட்டும் தகப்பனே. இந்த வார்த்தை அவர் வாழ்க்கையில ஜீவனாய் ஆவியாகும் செயல்படட்டும். இந்த வார்த்தை உம்முடைய நாம மகிமைக்கு என்று எடுத்து பயன்படுத்தும். இந்த வசனம் வெளியே எல்லா இடத்திலும் பரவி மகிமைப்படட்டும். எல்லா அந்தகார வல்லமை பிசாசின் அதிகாரங்களை கடிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுவீராக. ஒவ்வொருவரையும் நிரப்பும். இதில் இருக்கிற ஜீவனை உறிந்து கொள்ள, இதில் இருக்க ஆவியை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். அவை விசுவாசத்தினாலே நிரப்பப்படட்டும். விசுவாச ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. உங்களை ஸ்திரப்படுத்த, உங்களை பலப்படுத்த கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் நிறைத்தருளும் ஆண்டவர். கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வேத பகுதியில் எடுத்துக்கொள்ளும் யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நமக்கு தெரிந்த வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவன் 5 மண்டபம் கொண்ட ஒரு குளம். என்ன குளம்? எத்தனை குளம்? 5 மண்டபம் உள்ள ஒரு குளம். அதற்கு பெயர் பெதஸ்தா என்று பெயர். இல்லையா? அந்த குளத்துல எங்க இருக்கிறது என்றால் ஆட்டு வாசல். என்ன வாசல்? ஆட்டு வாசல். அது எங்க இருக்கிறது? எருசலேம் பகுதியில ஆட்டு வாசல் அருகே 5 மண்டபம் கொண்ட ஒரு குளம் பட்டிருக்கிறது. நீங்க வெளிப்படுத்தல வாசித்தீங்கன்னா, புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த போது அதுக்கு 12 வாசல்கள் இருக்கிறது. அப்போஸ்தலருடைய நாமம் உள்ள 12 வாசல்கள் அதுக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த 12 வாசல்களும், இந்த 12 வாசல் இருக்கிறது. அதுல ஒரு வாசல் பேர் தான் ஆட்டு வாசல். அது ஏன் ஆட்டு வாசல் என்று அதுக்கு பெயர்னா, பக்கத்துல என்ன இருக்கிறது? முக்கியமானது தேவாலயம் இருக்குது. அங்க என்ன இருக்கு? தேவாலயம் இருக்கு. இந்த தேவாலய பக்கத்துல தான் இந்த ஆட்டு வாசல் இருக்கிறது. அந்த ஆட்டு வாசல் பக்கத்துல தான் என்ன இருக்கு? குளம் இருக்கிறது. அந்த குளத்தின் பேர் தான் பெதஸ்தா. அதுக்கு 5 மண்டபம் இருக்கிறது. இந்த ஆட்டு வாசல் அங்க பலியிட வருகிறவர்கள் எல்லாம் வராம எடுத்துக்கொள்ளுங்களேன். அவங்க ஆடு எல்லாம் எடுத்துட்டு வராங்க பலி செலுத்த. உடனே அங்க இருக்கிற பிசினஸ்மேன் யாரு? பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? பணம் சம்பாதிப்பதற்கு அவங்க கொண்டு வருகிற ஆடு இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நல்லா இல்லை, மல்கியாலாங்க சொல்லுகிற ஊனமானதெல்லாம் எனக்கு வெளியிடக்கூடாது, அதை வைத்து என்ன பண்ணுவாங்க? நல்லா சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு, நாங்கள் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம், இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு சொல்லி எடுத்து கொடுக்குறது. அப்போ அங்கே அந்த இடம் முழுதும் ஆடு சேல்ஸ், அதில் வரக்கூடிய பணத்தை எடுத்துக்கொள்வது, அதிக விலைக்கு விற்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த மண்டபம், இந்த மண்டபம் தான் பெதஸ்தா மண்டபம். அங்க யார் போனாங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போனார். ஹல்லேலூயா. ஏன் போனாரா? அங்க வேதம் சொல்லுகிறது, அங்க ஒரு பண்டிகை கொண்டாடினார்கள். என்ன பண்ணீங்க? பண்டிகை நாட்களிலே கர்த்தர் போனார். ஹல்லேலூயா. அது என்ன பண்டிகை? கர்த்தருடைய பண்டிகை இருக்கிறது. கர்த்தர் சிலுவைக்கு கொடுத்த பண்டிகை 7 பண்டிகைகள் இருக்கிறது. பஸ்கா பண்டிகை, இந்த மாதிரி ஆசாரிப்பு கூடார பண்டிகை, இந்த மாதிரி பண்டிகைகள் இருக்கிறது. அது இல்லாமல் அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருடைய பண்டிகை. அந்த பண்டிகை மிக முக்கியம். அந்த பண்டிகை கர்த்தருக்கு சுத்தமானாலும் அது தியானிப்போம். கர்த்தருடைய பண்டிகை ஆவிக்குரிய அர்த்தம் உள்ள பண்டிகை. கண்டிப்பா கொண்டாட வேண்டியிருக்கிறது. 1000 வருட அரசாட்சியில நம்ம ஒரு பண்டிகை கொண்டாடுவோம். அந்த பண்டிகை பேர் என்னது? கூடார
வாசல் பண்டிகை கொண்டாடுவோம். பண்டிகைக்கு வரலன்னா பெரிய பிரச்சனை வரும். அல்லேலூயா. ஆயிரம் அரசாட்சியில் கூடார பண்டிகைக்கு வரல வச்சுங்க, மழை பெய்யாது அந்த நாட்கள்ல. அதெல்லாம் அந்த நாட்கள் இருக்கிறது. சரி, இங்கே யூதர்களுக்கு சில பண்டிகைகள் கொண்டாடும். யூதர்களே சத்ருவாய் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து. சரி, இந்த வசனத்துல ஒருவன் இருக்கிறான். யார் அவன்? ஆமான் என்கிற ஒரு மனிதன். அவன் யார் என்றால் ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு மனிதன். நமக்கு தெரியும். அந்த ஆமான் மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றினான். ஆனால் பதவி யாருக்கு கிடைச்சது? ஆமானுக்கு கிடைச்சது. நல்லது நம்ம செய்வோம், அனுபவிக்கிறது யாரு? வேற யார்? அப்ப நமக்கு என்ன தோணும்? நல்லா செஞ்சேனே பிரயோஜனம் தோணும். ஆனா மொர்தெகாய் அப்படி இல்லை. ஆமான் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டான். இந்த ஆமான் எல்லாரும் அவனை வணங்கினார். ஒரு ஆள் பெருசாயிட்டானா ஜால தட்டம் இருப்பான். என்னை வந்தா ராஜாக்கு அடுத்தபடி ராஜா என்ன சொன்னாலும் கேட்பார். அது ஒரு தூங்கு மூஞ்சி ராஜா. சரியா? அதுக்கு காதல என்ன சொன்னாலும் கேட்கும். அப்ப ஆமானுடைய கண்ட்ரோல்ல ராஜா இருந்தார். அப்ப அந்த ஆமான் யார் என்று பார்த்தீங்கன்னா வேத வரலாறு ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? ஆமான் வந்து அமலேக்கியன். யார் அவன்? அமலேக்கியன். இந்த அமலேக்கியர் யார் என்று சொன்னால் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புறப்பட்டு வந்தாங்க. வனாந்திரத்தில் வரும் பொழுது அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ண வந்தாங்க. யார் இடத்துல? இஸ்ரவேல் இடத்துல. இஸ்ரவேல் யுத்தம் போல. ஆனா வந்தார்கள், கடைசியில சில பலவீனர்களை தாக்கிட்டு போனாங்க. அதை மோசே மறந்துட்டாரு, ஆனா கர்த்தர் மறக்கல. கர்த்தர் அதுல மறக்கல. வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. உன் தலையில இருந்து ஒரு முடியும் விழுவதில்லை. அப்ப கர்த்தர் சொல்றாரு மோசே கிட்ட, இந்த யுத்தம் முடிஞ்சு நீங்க தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது நிறைய 10 கட்டளைகள் எல்லாம் கொடுத்துட்ட பின்பு அவர் ஸ்பெஷலா ஒன்று சொல்றாரு, அமலேக்கியன் என் ஜனத்தை தாக்கினதை என் நினைவில் வைத்திருக்கிறேன். எனக்கு இருக்கும். ஆனா இப்ப யுத்தம் பண்ணாதீங்க. நீங்கள் போய் சுதந்திரித்த பின்பு நான் சொல்லும் போது இப்ப யுத்தம் பண்ணி வானத்தின் கீழே ஒரு அமலேக்கியனும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். முடிஞ்சிச்சு, யுத்தம்லாம் முடிஞ்சு நியாயாதிபதி காலம் முடிஞ்சது. ராஜாக்களின் காலம் வருகிறது. ராஜாக்களுடைய காலம் வருகிறது. இப்ப ராஜாக்களின் காலம் வந்த உடனே சவுலை ராஜாவாக்குறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலுக்கு எப்பவுமே அப்படிதான். கர்த்தர் சொல்லும் போது சொல்றார், என்னை தேடாதவர்களுக்காக நான் போனேன், என்னை காணாதவர்களுக்கு நோக்கி என் கையை நீட்டினேன். கர்த்தர் அவரை ஆளுகிறார், ஆனா அவர்களுக்கு ராஜா வேணும் கேட்கிறார். சாமுவேல் வருத்தப்படும் போது கர்த்தர் சொல்ல, நீயே வருத்தப்படுற, அவர் என்னை அல்லவா தள்ளினார்கள். எவ்வளவு வேதனையான வார்த்தை யோசித்து பாருங்க. என்னை அல்லவா, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். கிங் வேணும் எங்களுக்கு. மற்றவங்களை பார்த்து கத்துக்கிறது, மற்றவர்களை பார்த்து நாம் செய்யக்கூடிய காரியம் அருவருப்பு. நாம் தேவனை பார்த்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்ய வேண்டும். அப்போ கர்த்தர் ராஜாவை கேட்டாங்க, கொடுத்துட்டார். அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியம், அதனால கொடுத்துட்டார். ஓகே, சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிச்சிட, போ கேட்டல அனுபவி கொடுத்துட்டார். அப்போ ராஜாவாகி அவன் யுத்த களத்தில் இருக்கும் போது கர்த்தர் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசனத்தை மறுபடியும் பேசி, நான் இஸ்ரவேல் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லி வைத்தேன். நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? வரலாற்று மோசே கிட்ட சொல்லி இருக்கிறேன், அமலேக்கியன் வரும் பொழுது அவனை வானத்தின் கீழ் இராதபடி அழிக்கப்படணும்னு சொல்லி இருக்கிறேன். ஏன்னா என் ஜனத்தை சிலரை கொண்டு இருக்கிறான். ஸோ சவுலையும் அவனை சார்ந்தவனும் போய் யுத்தம் பண்ணி அமலேக்கியனை வானத்தின் கீழ் இராதபடி அழித்து போடுங்கன்னு சொல்லிட்டான். அப்போ போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தம் போகும்போது நடக்குது யுத்தம். சவுல் ஒரு தப்பு பண்றான். நலமானதெல்லாம் என்ன பண்றான்? எடுத்து வச்சுக்கிறான். அந்த ராஜாவை கொல்லாம விட்டுட்டான். ராஜாவை அப்புறம் கொல்றான், கொல்லாம கூட்டிட்டு வரான். கர்த்தர் என்ன சொன்னாரு? அழித்து போடணும். அப்புறம் சாமுவேல் போய் அந்த ராஜாவை கொண்டு போட்டான், அமலேக்கியர். அப்போது அவன் என்ன செய்தான்? சில அமலேக்கியர்களை கொல்லாமல் விட்டு விட்டான். அதனால என்ன நடந்ததுன்னா, சவுல் யுத்த களத்தில் தன் வாழ்நாளில் கடைசியில யுத்தம் நடக்குது. அவனுக்கு ராஜாவாய் கர்த்தர் அவனை தள்ளி, ராஜாவை இராதபடி தள்ளின போது யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல சவுல் தோற்று போவோம், இனி பெலிஸ்தர் கையில் கிடைத்தால் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் ஈட்டியை வைத்து தற்கொலை பண்ணிக்கிறான். குத்தப்பட்ட போது உயிர் சரியா போல, துடிக்குது. அப்போ ஒரு மனிதன் வருகிறான். அவன் தன் ஆயுததாரி தன்னுடைய உதவியாளரை கேட்கிறான், என் உயிர் போல
நீ என்னை இன்னும் குத்தி கொண்டுடு, பெலிஸ்தர் கையில் நான் மாட்டக்கூடாது. பாருங்க, சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, படை வீரர்களே மாட்டுக்கு முன்னாடி செத்துருவாங்க. ஏன்னா அவங்க நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தி உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. ராணுவத்தில் இருக்கவங்களாம் மாட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான். உளவுத்துறையில் இருக்கிறவங்களை மாட்டி விட்டாங்கன்னா அவ்வளோதான். மற்ற நாடு, நம்ம நாட்டு உளவுத்துறை வேற இடத்துல மாட்டினாலும் சரி, வேறு நாட்டு உளவுத்துறை நம்ம நாட்டில் ஆட்டினாலும் சரி, துருவி எடுத்துருவாங்க. அது பெரிய ஆபத்து. அப்போ அந்த மாதிரி மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஆயுததாரி கேட்கிறான். அவன் சொன்னான், கர்த்தரால் அபிஷேகப்பட்டவனே என் கை போட மாட்டேன்னு சொன்னான். அப்போ ஒரு வாலிபன் வருகிறான். அவனை கேட்கிறான், நீ யார் அப்படின்னு கேட்கிறான். நான் அமலேக்கியேன். அவன் அவனை கொண்டு போயிட்டான். அந்த செய்தியை போய் தாவீது கிட்ட சொல்றான். தாவீது அந்த அமலேக்கியன் என்ன பண்றான், கொல்றான். நீ எப்படி அபிஷேகம் பண்ண வேண்டும் மேல, அதுவும் நீ புறஜாதி எப்படி கொள்ளலாம், விருத்தசேதனம் இல்லாத மணின்னு சொல்லி அவனை கொண்டு போயிடுவான். அதுல தப்பி வந்தவன் தான் யாரு, ஆமான். அப்ப ஆமானுக்கும் யூதர்களுக்கும் பகை, அமலேக்கியருக்கும் யூதருக்கும் பகை. இப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு மொர்தெகாய் யாரு. அதனாலதான் அவன் மொர்தெகாயை கொல்லாமல் அந்த சந்ததியை கொல்லணும்னு நினைச்சிட்டான். அது யாரோட வேலை, சாத்தானுடைய வேலை. அப்போ அவங்க ஒரு நாளை குறித்து, இந்த இஸ்ரவேலை கொல்வதற்கு, யூதரை கொல்வதற்கு ஒரு நாளை குறிக்கிறாங்க. அது 12ஆம் மாதம் வருகிறது. 12ஆம் மாசத்துல வருது. அந்த நாளை குறித்து பூரின்னு சீட்டு போட்டு கொல்வதற்கு திட்டம் போட்டார்கள். அப்பொழுது மிகப்பெரிய கூக்குரல் எங்க வந்துச்சா, எல்லா இடத்துல வந்துச்சு. எல்லாருக்கும் இப்போ ஒரு நாள் வரப்போது, அந்த நாள்ல இஸ்ரவேலை போட்டு கொல்லலாம், யூதர்களை கொல்லலாம் என்று எல்லாரும் அவங்களோட யூதர்களுடைய சத்துருக்கள் எல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. எஸ்தரும் மொர்தெகாயும் தேவ பிள்ளைகளும் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்த பொழுது கர்த்தர் காரியத்தை மாற்ற பண்ணினார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. யார் எனக்கு எதிராய் நிற்பவன்? சகரியா 8:19 என்ன சொல்லுகிறது? சகரியா 8:19, 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஹல்லேலூயா. எப்படி காரியம் மாறி போகிறதா? பிரச்சனை போராட்டம் வரும்போது அதை மாற்றுவதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். 4ஆம் மாசத்துல உபவாசம் பண்றோம், 21 நாள் ஜெபிக்கிறோம், 40 நாள் ஜெபிக்கிறோம், காலையில ஜெபிக்கிறோம், மாலையில ஜெபிக்கிறோம், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் கேளாதது போல தெரிந்தாலும் கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, உங்கள் உபவாச நாள் பண்டிகையின் நாளாய் நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, எந்த காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும் என்று நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் தன் சித்தத்தின்படி உங்களுக்கு மாறுதலாய் முடிய பண்ணுவார். பண்டிகை நாட்களாய் மாற்றி தரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 22:5 வாசித்து பாருங்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டோம், தப்பினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் யாரா இருந்தாலும் அவன் தப்புவிக்கப்படுகிறான். அது எந்த உபத்திரவமா இருந்தாலும் சரி. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 124:7 சொல்லுகிறது, வேலனுடைய கண்ணிக்கு நம்முடைய ஆத்துமாவை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. வேலனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிற குருவியை போல கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை சத்துருவின் கைகளுக்கும் சாத்தானின் கைகளுக்கும் எந்த பிரச்சனையின் கைகளுக்கும் விலக்கி மீட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதிலே 9, 10 வாசித்து பாருங்கள். அந்த வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையாய் இருக்கிறோம். என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல், தன் நம்பிக்கைன்னு சொல்றாங்க, எங்க மேல நம்பிக்கை வைக்காம, எங்க திறமை மேல் நம்பிக்கை வைக்காம, நாங்கள் யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? எங்களை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் எங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன பண்றது? எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றோம், என்னது மரணம் வரப்போதியா, இந்த பிரச்சனை நம்மளை கொண்டுட்டு தான் போகும் போல, இந்த வியாதி என்னை கொன்று விட்டு போய்விடுமோ பயமா இருக்கிறது. அப்போ இந்த கடன் பிரச்சனையை வாழ்க்கையை முடிச்சிடுமோன்னு பயமா இருக்கிறது.
இந்த இந்த போராட்டம் என் வாழ்க்கையில மோசத்தை கொண்டு வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது நாங்கள் அப்படி எண்ணி இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தின் நின்று அவர் எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம். என்ன நம்பிக்கை? எங்களை மரித்தோர்ந்து எழுப்ப போறாரு. இன்னைக்கு மரணம் வந்துருச்சு, செத்து போயிட போறோம், கர்த்தர் நம்மளை எழுப்புவார் அப்படின்னு நம்பி இருந்தோம். ஆனாலும் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்போ நீங்க எந்த மரணத்தை பத்தி பயப்படுறீங்க? எந்த காரியம் உங்களுக்கு பயமா இருக்கிறதோ நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. மரித்தோரை எழுப்புகிற தேவனாக கர்த்தர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் நம் நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த ஒரு மரண பயத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கினார். அப்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? வாசிங்க தொடர்ந்து 10. இப்பொழுதும் சம்பவிக்கிறார். இல்ல எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 25. ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பிட்டதினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் யார் என்று சொன்னால் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். சவுல் யாரு? பென்யமீன் கோத்திரம். சவுல் விட்ட அமலேக்கியனை மொர்தெகாய் என்கிறவன் கொன்று போட்டான். அல்லேலூயா. தன் கொள்ளு தாத்தா விட்டு போன தன் வம்ச தலைவராகிய கீசானின் குமாரனாகிய சவுல் அவனை விட்டான். ஆனா அவன் வம்சத்துல வந்த இந்த மொர்தெகாய் அவர்களையும் அவர் குடும்பத்தில் இருக்கிற மொத்தமும் போட்டுட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நினைச்சான் சாத்தான் இவங்களை வச்சு இந்த வம்சத்தை முடிச்சிருவோம். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடியும். தூக்கு மரம் செய்கிறான் மொர்தெகாய். அளவு பார்த்து செய்யறான். அல்லேலூயா. ஒருவேளை மொர்தெகாயோட இவன் ஹைட்டா இருந்தா அல்லது குள்ளமா இருந்தா கூட செய்யும் போதே அளவு மாறி இருக்கும். நான் நம்புறேன். அல்லேலூயா. இவனை பொருத்தி பார்த்தாலும் வந்திருக்காரு. ஏன்னா அதோட அளவு யாரு? ஆமானுக்காக நியமிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் சத்ரு உங்களுக்கு விரோதமா எழும்புற குழி அவனுக்கு தான் வரும். அல்லேலூயா. உங்களை கொன்று போட நினைக்கிறவன் மரித்து போவான். அல்லேலூயா. நம்ம மோகன்சி அவர்களை கைது பண்ணணும்னு நினைச்சாங்க, பண்ணாம போயிட்டாங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புவது ஆபத்து. அப்ப என்ன நடந்ததா? அவர்கள் ஒரு மாதத்து அந்த மாதத்துல பூரிம் என்றப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகள் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்ததைகள் நிமித்தமும் தங்களுக்கு நேரிட்டது நிமித்தமும் யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகள் சரியான காலத்திலே ஆசாரியாமல் இருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசிரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அது கண்டிப்பா ஆசரிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பண்டிகை எதை குறிக்கிறது? மரித்து விடுவோம் என்கிற நாளிலே நம் வாழ்க்கை ஜீவனாய் மாறியது. அல்லேலூயா. முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம், ஆனா தொடங்கிட்டார் கர்த்தர். அதுவும் மகிழ்ச்சியோடு கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பண்டிகையாய் மாற்ற போறார். அல்லேலூயா. இன்னைக்கு அழுது ஜெபிச்சு சோர்ந்து போய் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் என் ஆண்டவர் பண்டிகை நாட்களை கொண்டு வருகிறார். ஏன் உங்கள் வாழ்க்கையில் துக்கம், ஏன் கண்ணீர்? ஏன்னா நமக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருக்கு அது கழிப்பு. நம்ம துக்கமா இருந்தால் யாருக்கு கழிப்பு?
ஏன் நம்ம துக்கமா இருந்தா அவனுக்கு கழிப்புனா, நம்ம துக்கமா இருந்தா கத்த துக்கமா இருப்பார். நம்ம அழுதா அவரும் அழுவார். அவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அவனால. அதான் நம்மளை அடிச்சு நம்ம அழும்போது அவர் அழுவார் நினைப்போம். அல்லேலூயா. அது வேதம் சொல்லும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப இந்த பண்டிகை தான் முக்கியமான பண்டிகை, அதனால கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. இந்த கொண்டாடுகிற அந்த பண்டிகை நாள் அன்னைக்கு தான் கர்த்தர் அந்த இடத்துக்கு போறார். அந்த மண்டபம் பேரு பெதஸ்தா. நீங்க நான் ஒரு செய்தி அதில் கேட்டேன். அதில் சொல்றாரு அவரு, அந்த நாட்கள்ல அது வந்து அந்த 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 மண்டபத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்னவாக, அந்த குளத்தை உருவாக்கி, வரக்கூடிய நதியை குளமாய் உருவாக்கி 5 மண்டபம் கட்டி அதை எதற்கு பயன்படுத்தினார்களாம், இந்த பூரி பண்டிகை கொண்டாடுவதற்கு பயன்படுத்தும். இந்த இடத்துல போய் பூரி பண்டிகை கொண்டாடுவதற்கு பயன்படுத்தும். எந்த இடத்த? பெதஸ்தா. ஆனா அந்த இடத்துல ஒரு தூதன் வருவதாகவும், இந்த பண்டிகை நாட்களிலே இதுல ஒரு தூதன் வருவதாகவும், பண்டிகையில பங்கு எடுத்துட்டு போகும்போது குளிச்சுட்டு போலான்னு குளத்துல இறங்கினதாகவும், அப்ப அதை யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைப்பதாகவும் தகவல்கள் பரவதுனால அங்க யாரெல்லாம் வந்தாங்க அந்த மண்டபத்துல? குருடர்கள், சப்பானியர்கள், ஊழர்கள், சூமின கைவுடையவன், தொழில் எல்லாரும் வந்திருக்கலாம் அந்த இடத்துல. தொழில் நோய்களும் வர முடியாது, மற்ற எல்லாம் அந்த இடத்துல வந்திருப்பான். வந்துட்டு அதை கலக்கும் போது குளித்துட்டு போனா சுகம் கிடைச்சிடும் நினைச்சிட்டான். அல்லேலூயா. நீங்க கங்கை நதியை போய் பாருங்க, ஒரே பாடியா இருக்கு. ஏன்? அதுல விழுந்து செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ வயதானவர்கள் அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. சாகும்போது அங்க செத்தா போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த மூட நம்பிக்கை அந்த நாட்கள்ல இஸ்ரவேலுக்குள்ள இருந்தது. அதனாலதான் பண்டிகை கொண்டாடின அவர்கள் அந்த இடத்த விட்டு விலகிட்டாங்க. பண்டிகை கொண்டாட அந்த இடத்துல இல்லை. ஏன்னா இங்க இவ்வளவு கூடல இருந்து எங்க பண்டிகை கொண்டாடு, அவர்கள் போயிட்டார்கள். இப்ப அது என்ன ஆயிடுச்சு? பண்டிகை கொண்டாடின இடம் இப்போது என்ன ஆயிடுச்சு? ஹாஸ்பிட்டலா மாறிடுச்சு. டாக்டர் ஒருத்தர் வருவாங்க, வெயிட் பண்ணினே இருப்பாங்க. அந்த டாக்டர் ஒருத்தரை தான் கனமாக்குவார் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட்டிங் எல்லாம் வெயிட்டிங். அப்ப அந்த வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிற காலம் எவ்வளவு பெரிய காலமா இருக்கும் பாருங்க. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த மூட நம்பிக்கை இருக்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் மூட நம்பிக்கை. யாரும் ஏதாவது புதுசா செஞ்சுட்டா போதும். புதுசா ஒரு பாட்டு வந்து பாடி, ஒரு பாட்டு பாடிட்டாங்க, ஒரு நல்ல பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, 1 மில்லியன் வந்துச்சு வச்சுங்க, அவங்களை சுற்றி ஒரு கூட்டம் போயிடும். அவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி இல்லை. இந்த நாட்கள் எல்லாம் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து தான் ப்ரீச் பண்ண கூப்பிடுவாங்க. எல்லாரும் பிரசங்க பீடத்தில் ஏற்ற மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஏத்தணும்னா அவன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு, பரிசுத்தமா இருக்கிறானா, சாட்சியா வாழ்றாங்களா, அனுபவம் இருக்கிறதா, கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் பேசுகிறார்களா, அப்படி எக்ஸாம் பண்ணி தான் ஒரு போதகரோ மற்றவர்களோ ஃபுல் பிக்ல ஏத்துவாங்க. இப்ப அப்படி இல்லை. என்ன சொல்றாங்க தெரியுமா? எத்தனை சிடி போட்டிருக்கீங்க? உண்மையா அது உடனே ஒரு சிடி போட்டிருக்கணும், வர்ஷிப் லீடரா இருக்கணும், பாட்டு கோட்லாம் போட்டு பாட்டு பாடி அப்படி இப்படிலாம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு கூட்டம் வரணும். என்ன வரணும்? கூட்டம் வரணும். ஃபேமஸ் ஆள போட்ட கூட்டம். அவன் தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தா வேற மாதிரி இருக்கும். நீங்க அவன் ஆடிகள் பாடுறதை பார்த்தாங்க தெரிஞ்சிடும். அதான் கேடு. இவர்கள் அந்த பின்பாக போய்கொண்டே இருக்கிறார். யார் இவர்கள்லாம்? அதெல்லாம் இங்கிலீஷ்ல ஒரு பைப் இப்படா ஊதிட்டே போவான். எலியெல்லாம் முன்னாடி போக தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரிதான் கடைசியில் எங்க போய் விட்டான்? தண்ணீரை விட்டா மாதிரி. இப்ப இருக்கிற பாடகர்கள் வர்ஷிப் லீடர்லாம் என்ன பண்ணா, பிபி ஊதினே போறான். இந்த வாலிப கூட்டம் எல்லாம் பின்னாடி போகுது. போய் கரெக்டா போய் எங்க விழுறான், அவனும் விழுறான், அந்த கூட்டமும் அதுல விழுது. இது எல்லாம் சத்துருடைய வேலை. அல்லேலூயா. நிறைய கல் இருக்கும், வைரத்தை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. பதர் இருக்கும், நெல்லை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த நாட்களில் அந்த இடத்துல அப்படி ஒரு கூட நம்பிக்கை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மத்திய புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 25 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முன்னதாகவே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன சொல்றாரு தெளிவா? முன்னதாகவே நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் எப்போதும் நம்மை பாதுகாக்கிறவர், எச்சரிக்கிறவர். அவர் சொல்றாரு, முன்னதாகவே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் எதையுமே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அவர் அறிவிக்காமல் எதையும் செய்ய மாட்டார். அல்லேலூயா.
நடக்கும்போது தான் தெரியும் கர்த்தர் இதை முன்னாடியே சொன்னாரே அப்படின்னு. அல்லேலூயா. முன்னதாகவே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்றார் வனாந்திரத்திலே நான் இருக்கிறேன்னு சொன்னா அங்க போக கூடாது. இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய வருகை எப்படி இருக்குமா பாருங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல பாருங்க. செகண்ட்ல மின்னல் வரும். அங்கிருந்து கிழக்கிலே தோன்றி எங்க வருமா? அது அங்கிருந்து தோன்றி அங்க வரும். நீ எங்க இருக்கிய அங்கிருந்து தான் அவர் தூக்கிப்பாரு. நீ இங்க இருக்கிறார் ஓடாத, அங்க இருக்கிறார் ஓடாத, நீ சாட்சியா இரு, உன்னை அவர் கேட்ச் பண்ணிப்பாரு. அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துக்கு அதுதான் அவர் சொல்றாரு. ஆனா இதை இவ்வளவு சொல்லியும் ஒரு கூட்டம் ஜனம் எப்பவே உட்கார்ந்து கணக்கு போடும். எவ்வளவு சொன்னார் அவர். நான் வருகிற நாளும் நாழிகை நீங்கள் அறியாதிருப்பீர்கள் சொன்னா கூட உட்கார்ந்து கணக்கு போடும். வராத கணக்கு, வராத ஆன்சர், அது கணக்கு போடும். போட்டு செப்டம்பர் 2025 இந்த டேட்ல கர்த்தர் வருகை இருக்கும் சொன்னாங்க. இந்த வருஷம் சொன்னாங்க. செப்டம்பர் முடிந்து போயிட்டு கர்த்தர் ஏன்னா சொல்லிட்டாரு முன்னதாக. 2024 செப்டம்பர்ல ஜான் என்கிற ஒரு ஊழியக்காரர், பிரபலமான ஊழியக்காரர், விசுவாச ஊழியக்காரர், அவர் அடிச்சு சொல்றாரு செப்டம்பர் 2024 கர்த்தர் வருவார். அப்படி வரலன்னு என்ன பண்ண? வருவாருங்க, நீங்க போகாதீங்க, நான் போவேங்க. வரல. என்ன பண்ணல? கேட்டா டேட் மாத்திட்டாரு பொழுதுன்றான். 2023 சொன்னான். அவர் சொன்னனால இன்னி வரைக்கும் கூட்டம் சொல்லினே தான் இருக்கு. அவர் சொல்லிட்டார், நான் முன்னதாகவே அறிவிக்கிறேன். இல்லையா? பாலாரி லாசரஸ் ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவருடைய நேர்பட்டால் சுகம் கிடைக்கும். உடனே மக்கள் யார் மேல நம்பிக்கை வச்சாங்க? அந்த மனிதன் மேல நம்பிக்கை வச்சாங்க. ஒரு நாள் திடீர்னு சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியெல்லாம் இல்ல, இயேசு மட்டும்தான். யாரு? இயேசு மட்டும்தான். அந்த இயேசுவும் எனக்குள் வந்து விட்டார், நானே இயேசுன்னாரு. அப்பயும் நம்பிதுங்க. அப்படியா, நீங்க தானே இயேசு? அப்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு, வாங்க உட்காருங்க. திடீர்னு டான்ஸ் ஆடி திடீர்னு சொல்லிட்டே இருந்தா, திடீர்னு குதிச்சா, நான் தான் கிருஷ்ணன். டோட்டலா முடிச்சு போச்சு. என்ன செஞ்சா தெரியுமா? இந்த டேட்ல, இந்த நாள்ல இயேசு வரப்போகிறார், இந்த இடத்துல வாங்கன்னு கூட்டிட்டு போனார். பணக்காரன் எல்லா சொத்து கித்தெல்லாம் வித்து எல்லாரும் போய் உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்தாங்க. யார் வரல? இயேசு வரல. அல்லேலூயா. இது மாதிரி எத்தனையோ கூட்டத்தார் எழும்பி சொல்லி இந்த மூட நம்பிக்கையில் இன்னும் ஜனங்கள் இருக்கு. அல்லேலூயா. குறைந்த நாளுக்கு முன்பாக ஏஞ்சல் டிவி, அந்த டிவியில அந்த ஊழியக்காரர் சொல்றார், இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். ஜாயின் பண்ணும்போது புது பிறப்பு வரப்போகிறது, புது அபிஷேகம் வரப்போகிறதுன்னு சொன்னார். அதுக்கு 21 நாள் ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். அப்பயே தெரிஞ்சிச்சு இது யார், இது கள்ள தீர்க்கதரிசின்னு அவர் கேட்டு. நான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு தெரிந்த ஒரு போதகர் தன் சபையிலே 21 நாள் ஜெபத்தை வைத்தார். கூப்பிட்டு எச்சரிச்சோம், அது பொய். அல்லேலூயா. பாருங்க, வஞ்சிக்கப்படுறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட காரியங்கள் நடக்கும். அப்போ இந்த கிறிஸ்தவ மூட நம்பிக்கையை விட்டு ஓடிங்க. அல்லேலூயா. நீங்கள் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. நான் மேல போன பறந்த பார்த்தேன், சாக்லேட் சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், பரலோகத்துல மண்ணா கொடுத்தாங்க, அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை நடந்திருந்தாலும் சரி, அது அவங்க வாழ்க்கை. அல்லேலூயா. அதை நம்பி போகாதிருங்கள். இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒன்று சொல்லிட்டாரு, அவரை போட்டு வாட்டு வாங்குறாங்க. எங்க வீட்டுல என் ஒய்ஃப் வச்ச பாயசத்தை ஆண்டவர் வந்து சாப்பிட்டான்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் போட்டாங்க. அவரு நல்ல ஊழியக்காரர் தான், நல்லா பிரசங்கிக்கிறவர், நல்ல தேவ மனிதனா தான் இருந்தார். உணர்ச்சத்துல சொன்னாரா என்ன சொன்னாரு தெரியல. அது தனிப்பட்ட வாழ்க்கை. ஓகே. ஆனால் அதை நீங்கள் மக்களிலே கற்பனையாய் கொண்டு வரக்கூடாது. சரி,
கர்த்தருடைய நாமம். அப்ப மூட நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இவர்களுக்கு இருந்த மூட நம்பிக்கை இருந்தது. அப்போது அந்த இடத்துல யார் வராங்க? இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்க யார் இருந்தாங்களாம்? 38 வருஷம் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். அந்த மண்டபத்துல நிறைய சப்பானிகள், மூடவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த மண்டபத்துல. அதுல ஒருத்தன் ஸ்பெசிபிக்கா இருக்கிறான். அவன் 38 வருஷமா இருக்கிறான் வியாதியா. எத்தனை வருஷம்? கொஞ்ச நெஞ்சம் இல்ல, 38 வருடம். இந்த 38 வருடத்துல அவன் எப்படியாக தான் சுகம் கிடைக்கணும்னு நினைச்சு கொண்டே இருக்கிறான். அவன் முழு நம்பிக்கை எங்கதான் இருந்தது? இந்த குளத்தை எப்ப கலக்கண்டா. பக்கத்துல என்ன இருக்கு? சர்ச் இருக்கு. அங்க போய் கர்த்தர்கிட்ட கேட்டு இருந்தாலே சுகம் பண்ணிருப்பார். அங்கதான் கர்த்தர் உலாவி இருந்தார். இயேசு கிறிஸ்து அங்கதான் உலாவி இருந்தார். அவன் அங்க போவே இல்லை. இந்த குளம் எப்ப கலக்கும் பார்த்து கிடக்கலாம். அல்லேலூயா. நீங்க வேதத்துல 2 நாளாம் புஸ்தகத்துல குறித்துக் கொள்ளுங்கள். 14, 15, 16 ஒருவனை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஆசாப் என்கிற ஒரு ராஜா இருந்தான். கதை, நிறைய கதை சொல்றேன் இன்னைக்கு. அல்லேலூயா. ஆசாப் என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் கூடிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வராங்க, பயங்கர கூட்டம். அப்போது ராஜா என்ன நினைக்கிறான்? நம்முடைய ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறான், யுத்தத்துக்கு போனா நம்ம தோத்துருவோம் சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறானா, வெளியே இருந்து ஆட்களை பிடிக்கிறான். காசுக்கு ஆளை கூப்பிடுறான், காசுக்கு ஆளை கூப்பிடலாம். அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து சொல்றான், நீ கர்த்தரை நம்பு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்றான். உடனே ஆசாப் கர்த்தரை நம்பினான், விசுவாசிச்சான், ஜெபித்தான். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்கிற ஜீவ வார்த்தையை அவன் தான் சொன்னான். அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்டு விசுவாசித்து எல்லாரும் யுத்தம் பண்றாங்க, பயங்கரமான வெற்றி. இப்ப ஆசாப் எல்லாமே சக்சஸ், அவனுக்கு எல்லாமே வெற்றி. அல்லேலூயா. வெற்றி கிடைத்த பிறகுதான் நம்ம ஆளுங்களுக்கு செருக்கு ஏறிடும். என்ன செருக்கு ஏறிடுமா? ஏறிடாது. எல்லாம் வெற்றி அடைந்த உடனே அவனுக்குள்ள உபாகமம் 32:15 வாசித்து பாருங்க. உபாகமம் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் அவனுக்கு என்னென்ன கொடுத்தாரா? மேல் வசனம் வாசிங்க. பசுவின் வெண்ணெயையும், அவனுக்கு என்ன கொடுத்தாரா? பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பாலையும், ஆட்டின் பாலையும், பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளா ஆட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும், கொழுமையான கோதுமையையும், ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். சாப்பிட்டு கொழுத்து போய் உதைத்தான். உதைத்து என்ன பண்ணானா? கொழுத்து துடித்து நிலம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். இதுதான் மக்களுக்கு சில பிரச்சனை. இல்லையா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற சத்தியத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் இன்னைக்கு நிறைய காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஒண்ணு, சத்துரு என்ன பண்ணுவான்? ஒவ்வொருவருடைய கேரக்டரை பார்த்து சோதிக்கப்படுவார். ஒண்ணு, பணத்தை நிறைய கொடுப்பான். நிறைய கொடுக்க கொடுக்க முதல்ல கர்த்தரை நல்லா தேடுவாங்க. தேட தேட பணம் வர வர அவர்கள் கர்த்தரை மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து கர்த்தரை விட்டு விலக போக பண்ணுவான். இன்னொன்று கூட்டச்சலும், கஷ்டப்படும் போது கர்த்தரை மறந்துடுவாங்க. அதான் நீதிமொழிகள் ஒருவன் சொல்லுகிறான், அதிக பணம் எனக்கு கிடைப்பதனால உண்மை உண்மை அசட்டை பண்ணாமலும் வறுமையினால நாம மறுதளிக்காமல் இருக்கும்படி என்னுடைய அளவை அளந்து போடு அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. ஒருத்தர் சூப்பரா ஜெபிக்கிறாங்க, அளவு என்ன பண்ண, பணம் இல்லாம நான் கஷ்டப்படக்கூடாது, அதே நேரத்தில் பணம் கொழுத்து நான் கஷ்டப்பட பெருமையா நடக்கக்கூடாது. அதுக்கு பதில் எனக்கு வேண்டியதை கர்த்தர் என்ன பண்ணு, இங்க அளந்து போடுங்க ஆண்டவரே கேட்கிறேன். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்ம தேவைகள் அநேகம் இருந்தாலும் நம்ம என்ன தேவை ஜெபம் பண்ணுமோ அதுதான் கொடுப்போம். சொல்லுங்க, உனக்கு 5000 ரூபாய் தான் தேவைன்னா அவர் கையில் வந்து 5000 ரூபாய் தான் கொடுப்பேன். ஒரு 1 ரூபாய் கொடுத்தா எதனா பருப்பியாச்சும் வாங்கி சாப்பிடலாமா? ஒரு 5 ரூபாய் போட்டீங்க, உன் தேவை என்ன அதான். ஏன்னா நீ கொடுத்து போயிடக்கூடாது. அதனால சில கீழே போகும்போது விழுந்துருவாங்க, மேலே இருந்தா விழுந்துருவாங்க. அதனால அந்த ஆள் அப்படி ஜெபிக்கிறார். அப்போ இவன் என்ன பண்ணா, கொளுத்துட்ட உடனே அவன் என்ன பண்ணானா, கர்த்தரை அசட்டை பண்ணினான். கர்த்தர் அவன் காலில் ஒரு வீக்கம் வந்த உடனே அவன் என்ன சொல்றான், பரிகாரியை தேடாமல்
பரிகாரியை தேடாமல் பரிகாரத்தை தேடினான். அல்லேலூயா. இந்த மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தரை மறந்துட்டு கடன் கொடுத்தவனை நம்புறது, மனுஷனை நம்புறது, இதுதான் மனிதர் வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கான ஆரம்பம். நம்ம கையில பணம் நிறைய இருக்கு, டாக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, ராஜா தானே, அங்கிருந்து ஒரு ராஜா குழு, அங்கிருந்து ஒரு வைத்தியனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு வைத்தியம் பார்க்குறாங்க. இவர் பயங்கரமா கைராசிக்காரு, ஒரு தொட்ட சுகமாயிடும் சொல்லி கூப்பிட்டு வைக்கிறது, மருந்தை சாப்பிட்றது, ஒரு மாசம் பார்க்கறது, இன்னும் அதிகமாகும். என்ன நீ சொன்னிய என்னாச்சு? அவனுக்கு கவலைப்படாதீங்க, இன்னொருத்தர் இருக்கிறார், பாபிலோன் இருக்கிறார், பெரியார், அவரை அனுப்புறார், பணத்தை கொடுங்க, பணத்தை வாங்கு. இப்படியே சொல்லி 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 அவன் கர்த்தரை தேடாமல் மரித்தே போனான். அல்லேலூயா. ஆகவே நம்ம யாரை தேடணுமா? பரிகாரியாகிய இயேசுவை தேடுங்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த வழியாய் அவனை வெகு காலம் அவனை ஏன் பார்க்க வர்றாருன்னா, வெகு காலமாய் வியாதியா இருக்கிறதை கண்டு அவனை தேடி வந்தாராம். இயேசு தேடி வருகிற தெய்வம். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் இந்த சத்தியத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அதில் இன்னும் முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை தேடி வந்து அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. 2-3 பேர் நாமத்தினால் எங்கே இருப்பீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று என் தகப்பன் திருவுள்ளம் பற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகனை தேடி வந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீண்ட கால போராட்டத்துக்கு முடிவை உண்டு பண்ணும்படி இறங்கி வருகிறவர். அல்லேலூயா. மார்க்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனமும், யோவானின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் கண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டார்கள். சீஷர்கள் வண்டியில போறாங்க, படகுல போறாங்க, நடுவுல மாட்டிட்டாங்க. காற்று பலமா அடிக்கிறது அவங்களுக்கு எதிரா. அப்ப அவங்க தண்டு வலிக்க முடியல, படக போட முடியல, அவங்களால முடியவே இல்லை. காற்று அடிக்கிறது, வலிக்கிறது. கர்த்தர் அதை பார்த்தார், பார்த்து கடல் மேல் நடந்து வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கடல் மேல் நடந்து வருகிறார். உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசு நடந்து வருகிறார். நம் படுற பிரச்சனையை பார்த்து, நம் படுற உபத்திரவத்தை பார்த்து கர்த்தர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்புறீங்களா? இன்னைக்கு நீங்க எதுக்காக அழுவுறீங்க? உன் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் கடன் மாறணும், என் வியாதி நீங்கணும், திருமணம் நடக்கணும், எந்தெந்த காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை பார்த்த கர்த்தர், அது நிமித்தம் நீங்க படுற கஷ்டத்தை பார்த்த கர்த்தர் இந்த கால வேளையில அவர் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க யோவான் 6:19 வாசிங்க. அது அருமையான வசனம். 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து கடலுக்கு சமீபமாய் வருவதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்து மறுநாளில், அல்லேலூயா, அவர் போய் கப்பல்ல ஏறின உடனே, படகுல ஏறின உடனே என்ன ஆயிடுச்சு? அது கரையை பிடித்தது. கைகளை தட்டுவோம். கரைக்கு வர முடியாமல் தவித்தவர்கள் காற்றை பார்த்து பயந்த பொழுது கர்த்தர் எங்க இருக்கிறார், அங்க இருக்கிறாரே நினைத்த போது கடலில் நடந்து வந்தா. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ன்ற மாதிரி இயேசு வரத பார்த்தே பயந்துட்டாங்க. ஐயோ ஐயோ. அல்லேலூயா. இயேசு பயப்படாதே, நான் தான் சொன்னாரு. அவர் படகுல ஏறினாரு, பார்த்தா கரைக்கு வந்துட்டான். அதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் நம் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிற போல. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுகிற அந்த நேரம் வந்துடுச்சுன்னா உங்களை அழகா தூங்க வச்சு கூட்டு போயிடுவார். பெதங்க தூங்குறீங்க, இப்ப எல்லாம் எழுதிட்டீங்க. அல்லேலூயா. இப்ப தூங்குறீங்களே, இப்ப முயற்சி பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் போயிடும். சொப்பனம் காண்கிற போல கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிற போல நான் வந்து உட்கார்ந்து டக்குன்னு போயிடுச்சு. அங்க தூதம் ஒரு அப்படியே தள்ளி விட்டுருப்பான் போல, தூக்கி போய் வச்சிருப்பான் போல. அல்லேலூயா. இயேசு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறா. வந்த உடனே ஒரு பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நமக்கு தான் கண்ணு தெரியாது. அப்பப்போ ஆவேசம் நினைச்சுப்போம், எதனா நினைச்சுப்போம்.
ஆகார் தண்ணிக்காக கஷ்டப்பட்ட போது தன் புள்ள சாகிறத பார்க்கிறா, அழுகிறா. கண்ணை திறந்தா நீர் ஊற்று பக்கத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. இப்ப இயேசு நம் பக்கத்துல இருக்கிறா. கண்ணு நமக்கு தான் தெரிய மாட்டேது. நமக்கு எதனா கண்ணு மூடி அழுது கண்ணை தண்ணி இருந்தா எப்படி தெரியும்? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க கண்ணீர் எல்லாம் தொடச்சு கவலைகள் எல்லாம் மாற்றி அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதான் நான் ஆளை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா நீ சுகம் வாங்கணும் விரும்புறியா? உங்களை பார்த்து கேட்டு என்ன சொல்லுவீங்க? அம்மாண்டவரே, அம்மா கணவர் அச்சிக்கு அம்மா இன்னுமே முதல்ல அதை பண்ணுங்க சொல்லுங்களா இல்லையா? அல்லேலூயா. இந்த வியாதியா இருக்காண்டவரே, அந்த சுகமாக ஆனாண்டவரே போட்டு வாதிக்குது பாருங்க, தூங்க முடியல முழிக்க முடியல, சுகம் கொடுக்காண்டவரே கேட்போம். அவன் தான் கேட்ட கேட்டான், அவனுக்கு மைண்டெல்லாம் எங்குதான் இந்த குழந்தை, அவனுக்கு குழந்தை அதே நினைப்பான் அவனுக்கு. ஆண்டவர் கேட்கிற, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதுக்கு அவன் என்ன சொன்ன பாருங்க, அதுக்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவன் பேரை போடல, அவன் பேரு வியாதியஸ்தன். வேதத்துல என்ன இருக்கு? ஒண்ணு ரெண்டாயா நோய் சொல்ல முடியும், மொத்தமே நோய், அது நோயாளி அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது மாதிரி அவன் பேரலைஸ். அவன் சொல்றான், கர்த்தர் கேட்கிறான், நீ சுகமாகணும் விரும்புகிறாயப்பா? ஆமாண்டவரே சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் என்ன சொல்றான், என்னை கொண்டு போய் குளத்துல முக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் பூரி எண்ணெயில முக்கிறவன் முக்க ஆள் இல்லை, அதனால நீர் வந்து விட்டு ரொம்ப நல்லது, என்னை முக்கி போடும் முதல்ல, நீர் எங்க கூட உட்கார்ந்து கொள்ளும், இங்கேயே உட்காருங்க ஆண்டவரே, பக்கத்துல உட்காந்துங்க, எப்ப கலக்கலாம் 2 பேரும் பார்ப்போம், கலக்கமான நீங்க தூக்கி போய் அதை முக்கி எடுத்துடும். சுகம் கொடுக்கிறவர் இருக்கிறாரு, அவர் ஹீலரு, அவர் இல்லையா, நீ முக்கி போடும் என்ன. அல்லேலூயா. 38 வருஷம் இருக்கிறான். நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா ஒரு அழகான மெசேஜ் நான் கேட்டேன். அவர் சொன்னார், இஸ்ரவேல் எகிப்தர் காலத்துல நடந்த நிகழ்வும் இஸ்ரவேல் பாபிலோன் சிறையிருப்பு திருமண நாட்களும் கணக்கு பண்ணி பார்த்தா 38 வருஷம் கரெக்டா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதோட நாட்கள் கணக்கு பண்ணி பார்த்தா 516 மைனஸ் 478. விடுதலையான வருஷம் எத்தனாவது வருஷம்? 478வது வருஷம். கரெக்டா கண்டு பார்த்தா 38 வருடம். அல்லேலூயா. இவனும் 38 வருடம். அதான் அந்த பண்டிகை நாள கத்திர வர வந்து அவனை குணமாக்குறேன். உடனே கத்த சொன்ன, தம்பி நான் முக்குறவல்ல, நான் குணமாக்குறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் குணமாக்குறவர் சொல்லி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கையை வச்சு சக் அமுக்கு ஜெபம் பண்ணு, தலைய புட்டு நாட்டு, கையை நீட்டு, காலை நீட்டு, முதுக குத்து, அதெல்லாம் சொல்ல, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. கைகளை தட்டுமான்னு இருக்கு. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. நீ கர்த்தர், அதே கர்த்தர் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சொல்ற, உன்னால எது செய்ய முடியல, எது உனக்கு நடக்கலையோ அது நடக்கும். பாதியிலே தொடங்கும் போது சூப்பரா இருந்தது, நடுக்கடல மாட்டிக்கிட்டாங்க. கர்த்தர் வந்தாரு, இந்த பிரச்சனையை முடிச்சாரு, அழகா கொண்டு போய் சேர்த்தார். கர்த்தர் கரை சேர்க்கிறவர். அல்லேலூயா. நடுக்கடல நட்டாட்டுல விட்டாரையா அல்ல அவர். நாம் என்று சொன்னவர்கள், நயந்துரை சொன்னவர்கள் என்னை நட்டாற்றில் விட்டார்கள் ஐயா. நீங்க நம்பின ஆளு உன்னை நடுரோட்டை விட்டுருவான். அல்லேலூயா. நீ நம்பின ஆளு உதவி செய்யறேன்னு சொன்னவன் எல்லாம் அப்படியே நடுவிலே விட்டுடுவான். ஆனா நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால அவர் நட்டாற்றில் விட்டுக்கிறவர் அல்ல, நம்மை கரை சேர்க்கிறவர். அல்லேலூயா. இப்ப இயேசு கூட இருக்கிறார், நீங்க நம்புங்க, என் பக்கத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த காத்திருக்கிற நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். கொலோசியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 3:15 வாசிங்க. 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. இப்போ எப்படி இருக்கணுமா? நன்றி உள்ள இருதயம் இருக்கணும். காத்திருக்கும் போது நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுநாளாய் காத்திருப்பது உங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணும்.
விரும்பினது வரும்போதோ ஜீவவிருட்சம் போல. அப்ப இந்த காத்திருக்கிற டைம் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அல்லேலூயா. ஒரு ஒரு ஹீரோக்காக காத்திருந்து வாழ்க்கையை தொலைஞ்சவங்க நிறைய பேர். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:23 சொல்லுகிறது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்க யாரை பார்க்கணும் காத்திருக்கிறீங்க? கர்த்தருக்காய் காத்திருந்து பாருங்க, வெட்கப்பட்டு போகல. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணுமா, உங்க உள்ளம் இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரை ஆக விடக்கூடாது. உங்க உள்ளம் ட்ரை ஆயிடக்கூடாது, ஏந்தி போயிடக்கூடாது. அதை உற்சாகமாக்கணும். எப்படின்னா, நன்றி உள்ள இருதயம் நமக்கு வேணும். ஏன்னா கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. அந்த 38 வருஷத்துல அவன் மண்டை போடாம கர்த்தர் உயிரோடு வச்சிருந்தார். அவனுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கா? அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதே போல உங்க லைஃப்லயும் என் லைஃப்லயும் இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் நம்மளை போஷித்து காப்பாத்தி இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல உங்க பாவத்தை என் பாவத்தை மன்னிக்கும்படி தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பிசாசுகளை துரத்திட்டு வந்தாங்க சீசர்கள் எல்லாம், டயர்டா வராங்க. கர்த்தரை ஜெபம் பண்ணி அனுப்பிச்சார், போங்க 2 நபரை போய் சுவிசேஷம் சொல்லிட்டு பிசாசை துரத்தி வியாதிகளை நீக்கிட்டு வாங்க. வராங்க சந்தோஷமா. தெரியும் என்னாச்சுப்பா, என்ன போனீங்க, ஊழியம் எப்படி நடந்தது? பக்கா ஆண்டவர், பக்கா. பிசாசுகளை எங்களை பார்த்து என்ன பண்ணுது, நடுங்கி பயந்து ஓடுது ஆண்டவரே சொன்னோன்னு ஆண்டவர் சொன்னாரு, அதுக்காக சந்தோஷப்படாத, பெயரை பரலோகத்தில் எழுதியிருக்கிறது. உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு என்பதற்காக சந்தோஷப்படு. அப்போ அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கார். உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, எப்பவுமே நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, ஜீவ புஸ்தகம்னு தனியா சொல்லாதீங்க, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. என் பேர் என் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அது எனக்கு கொடுத்த இயேசுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நன்றி உள்ள இருதயத்தோடு இருங்க. நான் வாழ்வது அவர் கொடுத்த பிச்சை. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஒரு சுகம் இருக்கு அல்லவா, வேலைக்கு போக முடியுது அல்லவா, இவ்வளவுப்பட்ட சூழ்நிலையிலும் என் குடும்பத்தை நடத்துறார் அல்லவா, அதுக்கு அவரை நன்றி சொல்லுங்க. தினமும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை தான் உண்மைதான், ஆனா நான் நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் நன்றி சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் எல்லாத்துக்கும். அல்லேலூயா. அப்படியே மைண்ட்ல பிசாசு போடுவான், உங்ககிட்ட எது இல்லையா அதை காட்டும், பத்தியா உங்ககிட்ட அது இல்லை இல்லை. நீங்க உடனே மாத்திரமா வரக்கூடாது. என்ன வரணும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க அதை தரப்போறீங்க, ஆனாலும் இப்போ எனக்கு இது இருக்குல்ல, கனவு பத்தியா மாறல, எப்படி இருக்கான் பாத்தியா அப்படி சொல்லும் போது ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு கணவன் ஒருத்தர் இருக்கான் இல்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. என் புள்ள எப்படி, புள்ள பாரு எப்படி இருக்கிறான், படிப்பு இல்லாம, எனக்கு ஒரு பிள்ளைய கத்தர் கொடுத்திருக்கிறார்ல, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. நன்றி உள்ள இருதயத்தோடுங்க, காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, என் காரியத்தை கத்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். மரித்தோரை எழுப்புகிறவர், என் குடும்பத்தை மாற்றுகிறவர், கடனை மாற்றுகிறவர், என் வியாதியை மாற்றுகிறவர். அல்லேலூயா. இதுவே நம்பிக்கையோடு. அல்லேலூயா. அதான் இயேசு உங்க கூட இருக்கிறார். உங்க பிரச்சனைகளை மாற்றுவார், நீண்ட கால பிரச்சனையை மாற்றுவார். நீங்க செய்ய வேண்டிய நன்றி உள்ள இருதயம் ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கு. அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு எந்த வியாதியா இருந்தாலும் கர்த்தர் உங்களை சுகமாக்கும். மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்ததுல 39 விதமான வியாதிகள் தான் இருக்கு. எத்தனை விதமான வியாதிகள்? ஒரு மருத்துவத்துறையில கணக்கு பண்ணி இத்தனை வியாதிகள் பெயரை வைத்து அது எந்தெந்த முறை, மன பிரச்சனை இது அதுன்னு போட்டு 39 வகையான வியாதிகள், அந்த விதமான வியாதிகள் தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு வியாதி இருந்துச்சுன்னா, ஒரு பலவீனம் இருந்துச்சுன்னா, ஒரு நோய் இருந்துச்சுன்னா, அது இந்த 39 லிஸ்ட்ல ஒன்னாதான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த 39 வியாதிகளை குணமாக்கும்படி இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில 39 சாட்டி அடி வாங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் மேல விழுந்த ஒவ்வொரு சாட்டையும் ஒவ்வொரு வியாதியை குணமாக்கும்படி, அதாவது வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. அப்ப உங்க சரீரத்தில் விழுந்த அந்த அடி, அது பித்து வெளியே வரும்போது, அந்த சரீரத்தில் பிக்கப்பட்ட அந்த சரீரத்திலிருந்து வடிந்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்ட போது, அந்த ரத்தம்
உன் வியாதியை குணமாக்குற மருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மருந்து இருக்கிறது உங்களுக்கு. நீங்க விசுவாசிங்க. என் பலவீனத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நம்புங்க. நீங்க எந்த பலவீனமா இருக்கீங்க, எந்த வியாதியா இருக்கீங்க, இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க ஒண்ணுதான் நம்பணும், நம்ம ஜெபிக்க போறோம். ரிலீஸ் பண்ணபடி என்ன நீங்க விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்த அந்த அடிகள், அந்த அடியிலிருந்து விழுந்த அந்த சரீரத்தை பிச்சுக்கிட்டு வரும். அந்த அந்த சாட்டையை பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே முள்முட்களா இருக்கும். அவர் வேதம் சொல்லுவார், சரீரத்தை உழுவன் நிலத்தை உழுந்தது போல விழுந்தாங்களாம். அப்படியே ரத்தமா இருக்கும். அப்ப அவர் சரீரத்தை அந்த அடி விழுந்த போது அந்த அது எடுக்கும் பொழுது அந்த சரீரம் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த அடித்து அந்த சதையை பித்து கொண்டு வெளியே வரும்போது அந்த ரத்தம் பீரிட்டு வெளியே வரும். அந்த ரத்தம் நம்முடைய வியாதியை குணமாக்குற மருந்து. அல்லேலூயா. அது விசுவாசம், விசுவாசி. அப்ப அந்த ரத்தம் எனக்கான கத்த சிந்தின ரத்தம், அந்த ரத்தம் என்னை குணமாக்கும், என்னை விடுவிக்கும், என்னை ரட்சிக்கும். அவருடைய தழும்புகளை என்னை குணமாக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்காக, உங்க பலவீனங்களுக்காக இயேசு சிந்தின ரத்தம் இங்கு இருக்கிறது. பூமியிலே தான் இருக்கு, இங்க வானத்துல இருக்கு நினைக்காது. எல்லா ரத்தத்தையும் தகப்பன் இந்த பூமியிலே உங்களுக்காக எனக்காக சிந்தித்து போயிருக்கிறார். அவர் உடம்புல இப்ப ரத்தம் இல்ல, அந்த எல்லா ரத்தத்தையும் இங்க சிந்திச்சுட்டார். இங்க சிந்தி இருக்கு, இங்க கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ரத்தம் அவர் பலிபீடத்துல ஊற்றப்பட்டிருக்கிற அந்த ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், உங்க வாழ்க்கைக்கு அவர் சிந்தின ரத்தம். அல்லேலூயா. இந்த ரத்தம் உங்களை குணமாக்க போகுது. 7 இடத்துல கத்த ரத்தம் சிந்திருக்கிறார். ஒரு நாட்களை நான் அதை எடுக்க போறேன் உங்களுக்கு. அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. 7 இடத்துல சிந்தின ரத்தமும் அது வரக்கூடிய நன்மைகளையும் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப அதுல ஒரு இடத்துல சிந்தின ரத்தம் தான் உங்களை குணமாக்குகிறது. இன்னைக்கு அதை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை குணமாக்க போகிறார், இன்னைக்கு உங்களை விடுவிக்க போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு நிறைய சத்தியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி ராஜா நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி உள்ளான மனிதனை புதிதாக்கி உழைத்து நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. சொல்லுங்க நன்றி முதலாவது வியாதிகள் நீங்க முடியும். இல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய ரத்தம் எனக்காக என் வியாதியை குணமாக்க முடியும், ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. விசுவாசித்து நான் கிளைம் பண்றேன். இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்றேன். எனக்கு சுகம் வேணும், என் பலம் வேணும் ஆண்டவர் சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இப்பவே நீங்க ஜெபிக்க ஹோலி ஸ்பிரிட் இப்ப உங்களை தொட்டு குணமாக்க போகிறார். இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு குணமாக்க போகிறார். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை சுகமாக்க போகிறது. ஹalleluya. விசுவாசிங்க. ஆண்டவரே கேளுங்க, எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுங்கப்பா. இன்னைக்கு நான் அந்த சுகம் பெற்றுக் கொள்ளணும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா யார் யார் எந்தெந்த பலவீனத்தோடு எந்த வியாதியோடு இருந்தாலும் சரி, இப்போ உங்களை சுகமளிக்கிற வல்லமை அவரை தொட்டு குணமாக்கட்டும் அப்பா. எந்த நோயா இருந்தாலும் சரி, அது நீண்ட காலமாக இருக்கிற எந்த நோயா இருந்தாலும் இப்பவே ஆண்டவரே, இப்பவே அந்த நீண்ட கால நோய்கள் எல்லாம் இப்போதே மறைவதாக இப்போது சுலகம் அளிக்கிற வல்லமை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஹீலிங் பவர் இறங்கட்டும்.
ராஜா. ஒவ்வொருவரையும் சுகமாக்கும், ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கும் பிதாவே. ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். எந்தெந்த பலவீனமோ எந்தெந்த வியாதி இருந்தாலும் சரி, இப்ப உங்க வல்லமை இறங்கி சுகப்படுத்தட்டும் அப்பா. நீண்ட காலமா இருக்கிற எல்லா வியாதிகளும் இப்போது வெளியேறுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அற்புதம் வேணுமோ ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அற்புதம், கடன் பிரச்சனை நீங்கணும் அப்ப, ஆசீர்வதிக்கப்படணும், பொருளாதாரத்துல கணவர் மாறணும், பிள்ளைகள் மாறணும், நீண்ட காலமா இருக்கிற ஜபத்துக்கு பதில் வரணும். கேளுங்க கேளுங்க, இப்ப ஆண்டவர் அதை செய்வார். கர்த்தாவு பிள்ளைகள் ஜெபிக்கிற இந்த ஜபத்துக்கு பதில் தாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. நீங்க இங்க உணாவதை நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்க பக்கத்துல இருக்கீங்க, நீங்க நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இப்போது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவன் தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவன் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இப்பவே அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்பங்களை மாற்றம் பண்ணட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும், சத்துருவின் கிழிந்து விடுதலையாக்கும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதத்தால் கர்த்தாவே, ஜெபங்கள் எல்லாம் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதுக்காக நன்றி. நீண்ட காலம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீக்கி கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தோடு அனுப்புகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, எங்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம் போமா. தேங்க்யூ. நீங்க நன்றி சொல்ல சொல்ல இந்த கர்த்தர் பக்கத்துல வரீங்க, கர்த்தர் கூட வரீங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வரீங்க. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம். சகலவற்றையும் கரத்துல தாழ்த்தி வரீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம், சமாதான, சுகம் நம் அனைவரும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென்.